தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். இன்று 21/9/2025 ஞாயிற்றுக்கிழமை பூரம் நட்சத்திரம் காலை 10:52 வரை, பிறகு உத்திரம் நட்சத்திரம். இன்றைக்கு ஒரு அற்புதமான நாள், மகாளய அமாவாசை. பொதுவாகவே நிலவு நிறைந்த நாளிலும் நிலவு மறைந்த நாளிலும் நாம் வழிபாடுகளை வைத்து கொண்டால் வாழ்க்கை வளமாகும் என்று முன்னோர்கள் சொல்லி வைத்திருக்கிறார்கள். நிலவு நிறைந்த நாளிலே பௌர்ணமி அன்றைக்கு மலைவலம் வந்தால் மகத்துவம் கிடைக்கும். மால் மருகனை வழிபட வேண்டும். நிலவு மறைந்த நாளான அமாவாசை அன்றைக்கு முன்னோர்களை வழிபட வேண்டும். முன்னோர் வழிபாடு முன்னேற்றத்தின் முதல் படிக்கு நாம் செல்வதற்கு இயலும். சில இல்லங்களிலே காலமாக சில காரியங்கள் நடைபெறாமல் இருக்கலாம். திருமணம் பேசிக்கொண்டே இருப்பார்கள், முடிவடையாது. புத்திரப்பேர் இல்லாமல் 7-8 ஆண்டுகளாக தடுமாற்றங்கள் வந்து கொண்டே இருக்கும். பல விதங்களிலும் அவர்களுக்கு மனச்சங்கடங்கள் வந்தால் உங்களுடைய முன்னோர்களை நீங்கள் வழிபட்டால் நல்லது என்று சொல்வார்கள். செட்டிநாட்டு பகுதியிலே படைப்பு என்று வைப்பார்கள். பொதுவாக எத்தனை அமாவாசைகள் வந்தாலும் இந்த புரட்டாசி மாதம் வருகின்ற அமாவாசை மறந்ததற்கு மகாளய அமாவாசை என்பார்கள். இதுவரை திதி கொடுக்க மறந்தவர்கள் இன்றைக்கு நாம் திதி கொடுத்தால் எல்லாவற்றையும் அந்த முன்னோர்கள் வந்து ஏற்றுக்கொள்வார்களாம். அப்படிப்பட்ட சிறப்பான இந்த நாளிலே முன்னோர் வழிபாட்டை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும். நிலவு மறைந்த நாளின்று நினைவுகள் அனைத்தும் நடந்தேற குலவி திரிந்த முன்னோரை கும்பிட வேண்டும் நாம் எல்லாம். கலக்கம் கொண்ட மனமெல்லாம் காணும் முன்னோர் வழிபாட்டால் வழக்கம் போலே செயல்படுவார், வளர்ச்சியும் அதிகம் பெற்றிடுவார். அறைக்குள் விளக்காய் இருப்பவர்கள், நம்முடைய முன்னோர்கள் அறைக்குள்ளே விளக்காக இருக்கிறார்கள். அறைக்குள் விளக்காய் இருப்பவர்கள், ஹாலில் படமாய் ஜொலிப்பவர்கள். எல்லார் வீட்லேயும் முன்னோர்களை ஹால் வீட்டில் படமாக மாட்டி வச்சுருப்பாங்க. ஹாலில் படமாய் ஜொலிப்பவர்கள் இறைவனிடத்தில் நம் குறையை எடுத்துரைப்பார் என சொல்வார்கள். நம்ம சொன்னோம்னா அதை இறைவனிடம் எடுத்துரைத்து நமக்கு நல்ல வழி காட்டுவார்களாம். நிலவு மறைந்த நாளினிலே நினைத்து போற்றி வணங்கிடுவோம். உலகில் தடைகள் அகன்றோட உன்னத வாழ்வை நாம் ஏற்போம்னு ஒரு பாடல் உண்டு. அப்படி அற்புதமான ஒரு நாள், முன்னோர் வழிபாட்டுக்கு உகந்த நாள். இன்று நீங்களும் முன்னோர்களை வழிபட்டால் உங்கள் வாழ்க்கையிலும் முன்னேற்றங்கள் கிடைக்கும் என்று சொல்லி நாளை முதல் நவராத்திரி தொடங்குகின்றது. முதல் 3 நாட்கள் வீரம் தரக்கூடிய துர்க்கைக்கு, அடுத்த 3 நாட்கள் செல்வம் தரக்கூடிய இலக்குமிக்கு, அடுத்த 3 நாட்கள் கல்வி செல்வம் தருகின்ற கலைவாணிக்கு. ஆக 9 நாள். 10வது நாள் விஜயதசமி. தசமி என்றாலே விஜயதசமி என்றால் விஜயம் என்றால் வெற்றி, வெற்றி தரக்கூடிய நாள். அது நாளையிலிருந்து தொடங்கிறது. இன்று முன்னோர்களை வழிபட வேண்டும். நாளை முதல் அம்பிகை வழிபாடும் இன்பம் வழங்கும் என்ற கருத்தை தெரிவித்து இன்றைய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, இன்றைக்கு உங்களுக்கு ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கின்ற நாள். அதிகாலையிலேயே நல்ல தகவல் உங்கள் இல்லம் தேடி வரப்போகிறது. செவ்வாய் பார்வை உங்கள் ராசியில் பதிகிறது. உடன்பிறப்புகள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். கடன் சுமை குறைய வழிபிறக்கும். தொழில் முன்னேற்றம் உண்டு. உத்தியோகத்திலும் உங்கள் எதிர்பார்த்த பதவி உயர்வு உங்களுக்கு கிடைக்கலாம். இந்த நாள் உங்களுக்கு ஒரு யோகமான நாள். ரிஷபராசினியர்களே, உங்களுக்கு எதிர்பாராத விதத்தில் உதவிகள் கிடைத்து இதயம் மகிழ்கின்ற நாள். இல்லை என்று சொல்பவர்களுக்கு கொடுத்து உதவக்கூடிய குணம் பெற்ற உங்களுக்கு இன்று நல்லது நடக்கப் போகின்றது. கல்யாணம் போன்ற சுபகாரியங்கள் நடைபெறுவது, பெற்றோர்களின் கடமையை சரிவரச் செய்வது, அது மட்டுமல்ல பெற்றோர்களின் மணிவிழாக்களை நடத்துவது போன்றவற்றையெல்லாம் நீங்கள் கவனம் செலுத்துவீர்கள். இன்று அலைபேசி மூலம் வருகின்ற தகவல் உங்களுக்கு ஆச்சரியமான தகவலாக கூட இருக்கலாம். இந்த நாள் நல்ல நாள். மிதுனராசி நேயர்களே, ராசியிலேயே தொழில் ஸ்தானாதிபதி குரு இருக்கின்றார். எனவே தொட்டது துலங்கும். தொழில் முன்னேற்றம் உண்டு. இல்லத்திலும் உள்ளத்திலும் அமைதி கூடும். எடுத்த காரியங்கள் எளிதிலே முடியும். நண்பர்கள் கூட உங்களுக்கு நல்ல தகவலை கொண்டு வந்து சேர்ப்பார்கள். விலகிச் சென்ற சொந்தங்கள் விரும்பி வந்து சேரும். இந்த நாள் நல்ல நாள். கடகராசி நேயர்களே, முன்னோர் வழிபாட்டால் முன்னேற்றம் காண வேண்டிய நாள். முக்கிய புள்ளிகள் உங்கள் இல்லம் தேடி வந்து உங்களுக்கு உதவிக்கரம் மீட்டுவார்கள். தொழில் கூட்டாளிகளால் வருமானங்கள் உயரும். முன்னேற்றத்தில் இருந்த முட்டுக்கட்டைகள் அகலும். இடமாற்றங்கள், வீடு மாற்றங்கள் பற்றி சிந்திப்பீர்கள். பொதுவாகவே அஷ்டமத்து சனியின் ஆதிக்கம் கொஞ்சம் வலிமை இழந்திருப்பதால் இந்த நேரத்தில் நீங்கள் செய்யும் செயல்களில் வெற்றி கிடைக்கும்.
சிம்மராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் மாலை 5:12 வரை உங்கள் ராசிக்குள் சந்திரன், விரையாதிபதி சந்திரன் இருப்பதனாலே மாலை நேரம் வரை கொஞ்சம் பொறுமையாக இருக்க வேண்டும். கொஞ்சம் கூடுதலாக விரயங்கள் வரலாம். வரவு 1 மடங்கு வந்தால் செலவு 2 மடங்காக இருக்கும். பிள்ளைகள் வழியிலும் செலவு வரும். வாழ்க்கை துணை வழியிலும் செலவுகள் வரலாம். கேது இருப்பதனாலே இனம் புரியாத கவலை மேலோங்கும். என்ன இருந்தாலும் கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. ஒத்துப்போவது, விட்டு கொடுத்து செல்வதன் மூலம் உங்களுடைய எண்ணங்களை நீங்கள் நிறைவேற்றிக் கொள்ள இயலும். மதியத்திற்கு மேல் உங்களுக்கு மனக்கலக்கம் அகலும், பணப்புழக்கம் அதிகரிக்கும். அது மட்டுமல்லாமல் ஆலய வழிபாட்டிலும் ஆர்வம் கூடும். கன்னிராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் மாலை 5:12க்கு மேல் உங்கள் ராசிக்குள் சந்திரன் வருகின்றார். எனவே மாலை 5:12க்கு மேல் லாபாதிபதி வருவதனாலே லாபம் சிறப்பாக இருக்கும். எனவே காலை நேரத்தை காட்டிலும் மாலை நேரம் உங்களுக்கு மிகச் சிறப்பாக இருக்கும். வியாபார போட்டிகளும் விரும்பிய காரியத்தை செய்து முடிப்பீர்கள். உத்தியோகத்திலே உயர்வு, ஊதிய உயர்வு போன்றவைகள் வருவதற்கான அறிகுறிகள் தெரிகின்றன. வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கை உயரும். அரசு பணியில் இருப்பவர்களுக்கு நல்ல பொறுப்புகள் கிடைக்கலாம். அதே நேரத்தில் சூரிய பலம் நன்றாக இருப்பதால் நீங்கள் அரசியல்வாதியாக இருந்தால் ஏதாவது ஒரு புதிய பொறுப்புகள் உங்களை தேடி வரப்போகின்றது. இன்று விடுமுறை நாளாக இருந்தாலும் கூட நீங்கள் விரும்பி சென்று வழிபட வேண்டிய தெய்வம் என்று எடுத்துக்கொண்டால் முன்னோர் வழிபாட்டையும் மேற்கொள்ள வேண்டும், அம்பிகை வழிபாட்டையும் மேற்கொள்ள வேண்டும். துலாம் ராசினியர்களே, ராசியிலேயே செவ்வாய் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு அதிபதி. தனாதிபதி ராசியில் இருக்கின்ற பொழுது தனவரவு தாராளமாக வரும். இதை செய்வோமா அதை செய்வோமா என்று சிந்திப்பீர்கள். பாராட்டும் புகழும் கூடும். பாசமிக்கவர்களின் நேசம் கிடைக்கும். நிகழ்கால தேவைகள் படிப்படியாக பூர்த்தியாகும். குருவின் பார்வை இருப்பதனாலே குழப்பங்கள் அகலும். பொதுவாக குரு பார்க்க கோடி நன்மை என்பதனாலே உங்களுக்கு கல்யாண கனவுகள் நனவாகலாம். நீண்ட நாட்களாக ஒரு காரியம் நடைபெறவில்லையே என்று நினைத்தவைகள் இன்று படிப்படியாக நடைபெற அதுக்கான அனுகூலங்கள் உங்களுக்கு தெரிய போகின்றது. 12ஆம் இடத்திலே புதன். எனவே கொஞ்சம் விரயங்கள் கூடுதலாக இருந்தாலும் உறவினர் வழியில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். தேவையில்லாத வீண் விரயங்கள் உருவாகலாம். விருச்சிக ராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று இனிய நாள். பிள்ளைகள் வழியிலே நல்ல தகவல் கிடைக்கின்ற நாள். கல்யாண முயற்சிகள் கைகூடலாம். கடமையில் இருந்த தொய்வு அகலும். மேலதிகாரிகள் மனதிலே இடம் பிடிப்பீர்கள். உத்தியோகத்திலே உங்கள் கை ஓங்கும். உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த பொறுப்புகள் கூட கிடைக்கலாம். 12 செவ்வாய் இருப்பதனாலே பயணங்கள் உங்களுக்கு உண்டு. பழைய வாகனத்தை கொடுத்துவிட்டு புதிய வாகனங்கள் வாங்கலாமா என்று கூட சிந்திப்பீர்கள். உறவினர்களில் விலகிச் சென்ற சொந்தங்கள் இன்று விரும்பி வந்து இணைவர். பொதுவாக பொருளாதாரத்தில் நிறைவு இருக்கின்ற இந்த நாளில் மகாலய அமாவாசை என்பதனாலே முன்னோர்களை நீங்கள் வழிபடுவதன் மூலம் உங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் எளிதில் நிறைவேறும். தனுசு ராசி நேயர்களே, தடைகளெல்லாம் விலகும் நாள். தன்னிச்சையாக இயங்க முற்படுவீர்கள். கூட்டுத்தொழிலிருந்து பிரிந்து தனித்து இயங்க வேண்டும் என்ற எண்ணம் உங்களுக்கு வரும். வாழ்க்கை துணைக்கு வேலை கிடைக்கவில்லை என்றால் அதற்கு வேலை கிடைத்து உதிரி வருமானங்கள் பெருகலாம். குடும்பத்தில் ஒருவருக்கு மேற்பட்டவருக்கு வருமானங்கள் வந்து உங்கள் உள்ளத்தை மகிழ்விக்கப் போகிறது. 11ஆம் இடத்திலே செவ்வாய். விரையாதிபதி 11 இருப்பதால் விரயத்திற்கேற்ற தனவரவு உண்டு. எனவே எந்த நேரம் நீங்கள் செய்ய நினைத்தாலும் பணத்தை கையில் வைத்துக் கொண்டு செய்ய வேண்டாம். காரியத்தை தொடங்கிவிட்டால் காசு பண புழக்கம் தானாகவே வரும். இந்த நாள் நல்ல நாள். மகர ராசி நேயர்களே, உங்களுக்கு மாலை 5:12 வரை சந்திராஷ்டமம். எனவே மிக மிக கவனத்தோடு இருக்க வேண்டும். 5:12 வரை நீங்கள் எந்த புது முயற்சியில் ஈடுபட்டாலும் அவ்வளவு வெற்றிகரமாக அமையாது. பொறுமையோடு செயல்பட வேண்டும். விரயங்கள் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். தானுண்டு தன் வேலை உண்டு என்று இருக்க வேண்டும். அது மட்டுமல்ல, மற்றவர்களுக்கு நன்மை செய்தால் கூட அது தீமையாக தெரியலாம். எனவே இன்று கவனம் தேவை. கும்பராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் காலையிலேயே நல்ல காரியங்கள் செய்வதாக இருந்தால் செய்துவிடலாம். புது முயற்சிகளில் ஈடுபடுபவர்கள், புதியவர்களை சந்திக்க நினைப்பவர்கள், தொழிலை வளப்படுத்திக் கொள்ள நினைப்பவர்கள் எந்த புது முயற்சியில் நீங்கள் ஈடுபட்டாலும் மாலை 5:12 வரை உங்களுக்கு நல்ல விதத்திலே கிரகங்கள் சாதகமாக இருக்கின்றன. ஆனால் 5:12க்கு மேல் சந்திராஷ்டமம். எனவே மதியத்திற்கு மேல் உங்களுக்கு மனக்குழப்பங்கள் அதிகரிக்கும். இதை செய்வோமா அதை செய்வோமா என்று சிந்திப்பீர்கள். வியாபாரத்திலே குறுக்கீடுகள் வரலாம். அரசியல்வாதிகளாக இருந்தால் திடீரென பொறுப்புகள் மாற்றப்படலாம். எனவே இன்று மிக மிக கவனத்தோடு செயல்பட வேண்டும். உச்சரிக்கும் சொற்களில் உஷாராய் இருக்க வேண்டும்.
மீனராசினியர்களே 4ஆம் இடத்திலே குரு, எனவே அர்த்தாஷ்டம குரு ஆதிக்கம் இருப்பதனாலே உத்தியோக மாற்றங்கள் உறுதியாகலாம். அதே நேரம் உடன்பிறப்புகளை கொஞ்சம் அனுசரித்துக் கொள்ள வேண்டும். குரு உங்கள் ராசிக்கு அதிபதியாக விளங்குபவர் 4இல் இருப்பதனாலே தாய்வழி ஆதரவு உண்டு. பெற்றோர்களிடம் நீங்கள் எதையேனும் எதிர்பார்த்து காத்திருந்தால் அந்த காரியங்கள் கைகூடும். அது மட்டுமல்ல, புதியவர்களின் நினைப்பால், அதாவது புதியவர்களின் சந்திப்பால் தொழில் வளத்தை பெருக்கிக் கொள்ள முன் வருவீர்கள். 7ஆம் இடத்திலே சூரியன், கொஞ்சம் கோபம் அதிகரிக்கலாம். கோபத்தின் காரணமாக சில நல்ல வாய்ப்புகளை இழக்க நேரிடும். எனவே இன்று உங்களுக்கு கோபத்தை குறைத்துக் கொண்டு செயல்பட்டால் முன்னேற்றத்தில் இருந்த குறுக்கீடுகள் அகலும். அது மட்டுமல்ல, இன்று ஞாயிற்றுக்கிழமை அருகில் இருக்கும் ஆலயம் சென்று இறைவனை வணங்குவதோடு மகாலய அமாவாசை என்பதனாலே முன்னோர்களையும் நீங்கள் வணங்குவது உத்தமம். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.